ஷியாமளா நவராத்திரி நவமி திதி சிறப்பு தலம். தன் சுய வடிவில் 8 திருக்கரங்களுடன் தியான ஸ்லோகத்தின்படி எப்படி காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்பாள் சன்னதி அருகில் காட்சி தருகிறாளோ, அதேபோல் தேவி காட்சி தரும் மற்றொரு திருத்தலமும் காஞ்சியிலேயே உள்ளது. அது கச்சபேஸ்வரர் திருக்கோவில். அஷ்டபுஜ சரஸ்வதி என்ற திருநாமத்துடன் 8 திருக்கரங்களுடன் தேவிக்கான மூலமந்திரம் பீடத்தில் பொறிக்கப்பட்டு சிறப்பாக காட்சி கொடுக்கிறாள் ஷியாமளா தேவி. பிரளயத்தின் போது அனைத்தையும் அழித்த சிவபெருமான் மீண்டும் ஜோதிமயமான லிங்கமாக தோன்றி சிருஷ்டி முதலியவற்றை மீண்டும் தொடங்கிய திருத்தலம் இது. மீண்டும் படைக்கப்பட்ட பிரம்மதேவர் தன் மனைவி சரஸ்வதி தேவியுடன் இஷ்டசித்தி தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டு மீண்டும் படைப்பு தொழிலை மேற்கொண்டார் என்கிறது ஸ்தல புராணம். கச்சபம் என்றால் ஆமை. ஆமையாக அவதரித்த விஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவர் இவர். ஸ்வயம்பு மூர்த்தம். இத்திருக்கோவிலில் உள்ள இஷ்டசித்தி தீர்த்தம் விசேஷமானது. இத்தீர்த்தத்தில் நீராடி சுக்கிரன் மிருத சஞ்சீவினி மந்திரத்தையும் திருமால் காத்தல் தொழிலையும் தேவி ஏகாம்பரேஸ்வரர் திருமேனியில் பாதியையும் பெற்றாள். சூரியன், சாம்பன், குபேரன், நலன், பாண்டவர்கள், ததீசி முனிவர் போன்றோர் நீராடி நலம் பெற்ற திருத்தலம். வடக்கில் தர்ம தீர்த்தமும் கிழக்கில் அர்த்த தீர்த்தமும் தெற்கில் காம தீர்த்தமும் மேற்கில் முக்தி தீர்த்தமும் இஷ்டசித்தி தீர்த்தத்தில் உள்ளது. காதுவலி, மண்டை குடைச்சல், பிணி நீங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் மண்டை விளக்கு ஏற்றி ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவதை காணலாம். இத்தகு சிறப்பான திருத்தலத்தில் காட்சி தரும் அஷ்டபுஜ சரஸ்வதியையும் சிவபெருமானையும் தனி சன்னதியில் காட்சி தரும் துர்கா பரமேஸ்வரியும் இந்த ஷியாமளா நவராத்திரி நன்னாளில் வணங்கி நலம் பெறுவோம். அஷ்டபுஜ சரஸ்வதி தேவிக்கு திருக்கோவிலில் தொடர்பு கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து வித்யைகளில் மேன்மை பெறலாம்.